ஓம் சாந்தி. இப்போ எங்கே போனாலும் கடைசியில் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? நீங்கள் சப்போஸ் ஒரு டூருக்கு போகிறீங்க, ஒரு ஆன்மீக டூரே, தீர்த்த யாத்திரை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோவிலுக்கே போனாலும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்கே வரணும்னு நினைப்பீங்க? வீட்டுக்கு வரணும். ரிலேஷன் வீட்டுக்கு போனால் கூட வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அந்த வீடையே நம்ம ஒரு ஆலயமாக இருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஆலயத்துக்கு போகிறீங்கள, கோவிலுக்கு போகிறீங்களா? அங்கே என்ன ஃபீல் பண்ணுவீங்க? கோவிலில் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதுக்காக தான் நம்ம போகிறோம். அது நம்மள ஒரு ஆன்மீக அட்ராக்ஷன் எதில் இருக்குது? பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குது. அங்கே போகிறவங்களாம் என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க? பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துக்கு நம்மளுக்கு தோணுது வீட்டுக்கு அந்த கோவிலுக்கு போகணும், வீட்டுக்கு போகணுன்னு தோணுது. அதே மாதிரி கோவிலுக்கு போகணும். ஏன்னா வீட்டில் இல்லாத ஒரு எனர்ஜி எங்கே இருக்குது? கோவிலில் இருக்குது. சரிங்களா? அந்த எனர்ஜி வீட்டில் கொண்டு வர முடியுமா? முடியுமா? அது எப்படி கொண்டு வருவது? அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம சகோதரி ஈஸ்வரி சிஸ்டர் அவங்க ஆவடி பிரம்மகுமாரிஸ் அந்த சென்டரோட பொறுப்பு சகோதரியாக இருக்கிறாங்க. தாம்பரம் சென்டரோட சர்வீஸ் கோஆர்டினேட்டராகவும் இருக்கிறாங்க. பல வருஷமாக இந்த சேவையில் ஈடுபட்டுருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நாலேஜில் இருக்காங்க. நிறைய அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த சிஸ்டர் உங்களுக்கு கீநோட் அட்ரஸ் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் சகோதரி ஈஸ்வரி அவர்களை நம்ம பிரம்மாகுமாரி இயக்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஓம் சாந்தி. ஸோ இந்த டாபிக் பார்க்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயமும் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சண்டே, லாஸ்ட் மண்டே எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி செஷன். எனக்கு இதுக்கு முன்னாடி நம்முடைய சுங்காச்சத்திரம் இருக்குது, நம்முடைய ரிட்ரீட் சென்டர். அங்கே லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே கூட ப்ரோக்ராம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த டாபிக் நான் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கான டைம், நான் வர்ற டைமும் அந்த கிளாஸ்க்கான டைம் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அதை ஞாபகப்படுத்தியே சொன்னாங்க, இப்போ சாந்தி தாம்பில் இந்த வாரம் இந்த டாபிக் தான் நம்ம வச்சுருக்கோம். பட் டாபிக்லாம் முன்னாடி வந்துருச்சு, இப்போ நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த டாபிக் வீட்டை கோயிலாக்கலாம் அல்லது இல்லத்தை ஆலயமாக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இல்லத்தை ஆலயமாக்கணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே என்ன ஆனால் வீடு கோயில் ஆயிரும். நம்ம என்ன ஆனால் வீடு கோயில் ஆயிரும். கடவுள் ஆனா, இல்லை நம்ம ஒரு தேவி ஆயிட்டா, இல்லை நம்ம ஒரு தேவதை ஆயிட்டா, அப்போ தானே கோயில்னு சொல்லுவோம். ஏங்க கோயில் கட்டியாச்சு, எல்லாமே இருக்குது, சுற்றி பில்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே மூர்த்தியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கோயிலுக்கு என்ன இருக்காது? எந்த ஒரு வேல்யூமே இருக்காது இல்லையா? அப்போ எனக்கு என்ன ஆர்வமாக இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி எவ்வளோ பேர் தன்னுடைய வீட்டை கோயில் ஆக்குறாங்க அப்படிங்கிற டாபிக் கேட்க வந்திருக்கோம். பட் அது கோயில் ஆக்கணுன்னா நம்ம இங்கே வந்துட்டுருக்கிற ஒவ்வொருத்தருமே, ஸோ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஒவ்வொருத்தருமே ஸோ வீட்டினுடைய லக்ஷ்மியா இல்லையா? ஸோ லக்ஷ்மியாக ஆகலாம். ஸோ பிரதர்ஸ் நாராயணனா கூட போகலாம் இல்லையா? ஒரு தேவியா, ஒரு தேவதையாக நம்ம இங்கேருந்து போகலாம்ல. ஸோ அப்போ நம்ம சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு 2-3 மினிட்ஸ் தான் பேசினாங்க. ஆனால் அதுலேயே நமக்கு என்ன சப்ஜெக்டும் அதுக்கான விஷயங்கள் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கோம், அப்புறம் வெளியில் வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்கோம். எங்கே நம்ம போயிட்டு வந்தாலும், முன்னாடி ஜான் சிஸ்டர் சொன்ன மாதிரி எவ்வளோதான் ரொம்ப அழகான ஒரு பிளேஸாக இருக்கலாம், ரொம்ப பிக்னிக் பிளேஸாக இருக்கலாம், ஒரு டூராக கூட இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்சமான ஒரு கோயிலாக கூட இருக்கலாம், ஒரு கார்டனாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பீச்சாக கூட இருக்கலாம். எங்கே நம்ம போனால் கூட எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் இருக்கும் இல்லை? சரி, நம்ம வீட்லேயே இருந்துட்டோம், ஐயோ ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போகலான்னு தோணும். அப்படியே நம்ம போனால் கூட 3-4 டேஸில், ஒரு வாரம், அப்புறம் திரும்ப என்ன ஆகும்? நமக்கு புத்தி ஃபுல்லாக, மனசு ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்கும் இல்லையா? எப்போ நம்ம வீட்டுக்கு போவோன்னே இருக்கும். ஏன்னா வீடு அப்படின்னு சொல்லும் போது அங்கே நமக்கு எல்லாமே கிடைக்குதுல்ல. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளாக இருக்க முடியுது. மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம், இப்போ சின்ன பசங்க இங்கே யாருமே இல்லை, சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு பாப்பா இருக்கா,
இல்லையா? சின்ன பசங்கள்லாம் வந்து வெளியே எப்படி சமத்தாருங்க, நீங்கள் வேற எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் வீட்டை 2 3ஆக்கிடுவாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்மளாம் இருக்கிறோம் இல்லையா? ஸோ நமக்கு முன்னாடி எந்த ஒரு மாஸ்க் நம்ம போட வேண்டாம். நான் நல்லவன், நான் நல்ல பொண்ணு, நல்ல பையன், இல்லை நல்ல ஒரு ஆண்மகன், நல்ல ஒரு பெண் அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் எதுவுமே காட்ட வேண்டாம், யார்கிட்டையும் எந்த ஒரு ஷோ வேண்டாம். ஸோ நம்மளாவே இருக்கலாம். ஸோ நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. நான் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம், நான் தலை கூட எப்படி வேணாலும் சீவிக்கலாம், எப்படி வேணாலும் நான் இருந்துக்கலாம் இல்லையா? அப்படி தானே? ஸோ என்ன வேணாலும் எனக்கு பேசலாம். ஐயோ நான் இதை சொன்னால் தப்பாக நினச்சிடுவாங்களோ, அதை சொன்னால் தப்பாக நினச்சிடுவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஸோ அதுதான் வந்து வீடு இல்லை? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எங்கே சுற்றிட்டு வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எப்படா வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் உட்காரலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தூங்கலாம். வீடுனா நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம தூங்கலாம், ஏன்னா நம்ம வீடு. ஸோ நமக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ அந்த வீட்டுக்கு இப்போ கூட நம்ம ப்ரோக்ராம் முடித்தோடனே சரி 7 மணி 7:30 மணிக்குள்ளே, எனக்கு தெரிஞ்சு 7 7:30க்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஒருவேளை அதை தாண்டி டைம் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இப்போ டைம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லை? என்னதான் செஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தா கூட ஐயோ டைம் ஆகிட்டே இருக்கே, வீட்டில் போகணுமே, சமைக்கணுமே, பசங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரில, இப்போ சண்டே தான் ஆனாலும் டிராஃபிக் இருந்தாலும் இருக்கும் அப்படி நிறைய நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கி சண்டே தான் ஆனாலும் நிறைய டிராஃபிக் தான். காலையில் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. சரி 3 மணிக்கு நம்ம கிளம்பிட்டோம், சீக்கிரமாகவே வந்துடலான்னா கூட அப்போ கூட 4:15 ஆயிடுச்சு. அப்பவும் நின்று தான் வருது. சண்டே நம்மளை மாதிரி எல்லோரும் வேறு பர்பஸாக போயிட்டுருப்பாங்க போல். ஸோ எல்லாருக்குமே தோணும், எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் நல்ல இடமா இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு போகணுன்னு தோணும். ஆனால் நம்ம எல்லாருமே இன்றைக்கி எந்த ஒரு வீடு நமக்கு பிடிச்சிருக்கோ, எந்த ஒரு வீட்டில் நமக்கு சௌகரியமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்மளாக இருக்க முடியுதோ அந்த வீட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வீட்டை நம்ம எல்லாருமே கோயில் ஆக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் வந்திருக்கோம். அப்படி தானே? அதுக்காக தான் நான் வந்திருக்கோம், கோயில் ஆக்கணும்னு நினச்சி தான் நான் வந்திருக்கேங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வீட்டில் மிஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய அந்த காலத்தை பற்றி சொல்லலை, ஏன்னா அந்த காலத்தில் நம்ம இல்லை, அதெல்லாம் கதைகளில் இல்லைன்னா இப்போ கூட நம்ம வில்லேஜ் பக்கமாக போனால் அப்படியெல்லாம் இருக்கான்னு கூட இப்போ டவுட்டாக தான் இருக்குது இல்லையா? அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க இல்லையா? எல்லாருக்குமே வந்து தேவைகள் கம்மியாக இருந்துச்சு, எல்லா வேலையுமே எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா ஒரே கலர் ட்ரெஸ் போடுறது எனக்கு இப்போயுமே ஞாபகம் இருக்குது. தங்கச்சிக்கும் எனக்கும் ஒரே கலரில் தான் போடுவாங்க. நான் புதுசாகவே வச்சுட்ருப்பேன், அவன் பழசை வச்சுருந்தேன், என் கூட நடக்காத பின்னாடிவே தள்ளிவா, என் தங்கச்சின்னு சொல்லாத அப்படின்ட்டுருப்போம். ஆனாலும் ஒரே கலர் ட்ரெஸ்னால் ஒரு சந்தோஷம். ஆனால் இப்போது ஒரு விஷயங்கள் பார்த்தா நிறைய உழைப்பு இருந்தது. அந்த காலத்தில் மாவு அரைக்கிறது கையில் தான் மாவாட்டுவாங்க, அம்மிக்கல்லில் தான் இது பண்ணுவாங்க, நான் ரொம்ப தூரம் நடப்பாங்க. யார் வீட்லேயுமே வந்து போர்லாம் இருக்காது, கிணறு தான் இருக்கும். கிணறை வந்து தண்ணி எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இது எல்லாமே இருக்கும். கரண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாமே எதுவுமே இல்லை. அப்போ எல்லாருமே இந்த வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் சாயந்தரமான எல்லோரும் டயர்டில் நம்ம சீக்கிரமாகவே தூங்கிடுவோம். சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாகவே எழக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. காலங்கள் மாற ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த சயின்ஸ் சாதனங்களும் வளர நம்மளும் நாகரீகம் அப்படிங்கிற உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டே போயிடுச்சு, எல்லாமே சுவிட்சஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு கிளிக் பண்ணால் போதும் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ பட்டன் ஆன் பண்ணால் போதும் மைக் வேலை பண்ணுது இல்லை? ஸோ எல்லாமே ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு ஃபோன் ஆகட்டும், நம்மளுடைய வாழ்க்கையாகட்டும், எந்த வீட்லேயும் அம்மிக்கல் ஆட்டங்கள்லாம் இப்போல்லாம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, எல்லாமே மாறிட்டே வருது. ஆனால் ஒரு பக்கம் வேலைகள் குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் நமக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு, எந்த மிஷினரிஸ் எதுவுமே இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? எல்லாருமே இப்போ கொஞ்சம் பேர் தான் 30-40 ஏஜுக்குள்ளே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லோரும் கொஞ்சம் 40+ இருப்பீங்க, கொஞ்சம் பேர் 40 வயசுக்குள்ளே உள்ளவங்க இருப்பீங்க. ஸோ 40 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா, ஒரு 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா கூட இந்த உலகம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எந்த வீட்லேயும் ஒரு சண்டையோ பிரச்சனையோ எதுவுமே இல்லை. இவ்வளோ வந்து கோர்ட்டோ இல்லை இவ்வளோ வந்து டிவோர்ஸ் கேஸோ அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்போ இந்த காலத்தில் வேலையே இல்லையா அப்படின்னா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். இந்த காலத்தில் எல்லாமே கிளிக் பண்ணால் எல்லாம் கிடைக்கும். ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் மிக்ஸி ஓடிடும், கிரைண்டர் போயிடும். இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நீங்கள் சாதத்தை வச்சுட்டு போனால் அதுவே ஆஃப் ஆயிரும் இல்லை? நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு போனீங்கன்னா அதுவே ஆஃப் ஆகி நின்றுடும். அந்த மாதிரி எல்லாமே நிறைய சாதனங்கள் வந்துருச்சு. ஆனால் மனசுக்கான விஷயங்கள் நிறைய வந்துருச்சுன்னு சொல்லலாம்.
இப்போ வந்து முன்னாடியெல்லாம் நமக்கு நிறைய பேருடைய நம்பர்லாம் மெமரியில் இருந்தது. இப்போல்லாம் நம்பர் மெமரியில் யாருக்கும் இல்லை. அவங்க ஒரு சிலர் என் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், இந்த இருங்க நானே என் நம்பரை பார்த்து சொல்கிறேன், இல்லைன்னா உங்கள் நம்பர் சொல்லுங்களே நான் ஒரு கால் பண்ணிடுறேனே, அந்த மாதிரி நிலைமையாயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஏகப்பட்ட பாஸ்வேர்டு வந்துருச்சு இல்லையா? இந்த மெயிலுக்கு இந்த பாஸ்வேர்டு, அந்த மெயிலுக்கு அந்த பாஸ்வேர்டு, அதை விடுங்க, நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணால் கூட அதுக்கும் ஒரு பாஸ்வேர்டு இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம மெமரி பண்ணுறது வந்துருச்சு, அக்கௌண்ட்ஸ் பற்றி, மற்ற விஷயங்கள் பற்றி. ஸோ ஃபிசிக்கல் வேலை குறைஞ்சிருச்சு, ஆனால் மனதிற்கான வேலை என்ன ஆகிட்டே போகுது, வர வர அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. எல்லாமே கைக்குள்ளே வந்துருச்சு இல்லை, குளோப் வில்லேஜுன்னு சொல்லலாம், உலகமே கைக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? எல்லாமே நம்ம அந்த ஒரு ஃபோன் எடுத்து ஒரு கரண்ட்டும் இன்டர்நெட்டும் மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்க, ஸோ எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் பிரச்சனைகள் டென்ஷன் வந்து குறைஞ்சிச்சா அப்படின்னா இல்லை. இப்போ முன்னாடி கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, ஸோ வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, சம்பளமும் ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ கூட்டு குடும்பம், அப்போ வேலை எல்லாமே பார்க்க போனால் குறைஞ்சிருச்சு. ஆனால் டென்ஷன் மட்டும் என்ன ஆகிட்டே போகுது, என்ன ஆகிட்டே போயிட்டுருக்கு, குறைஞ்சிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா, அதிகமாகிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதிகமாகிட்டே போயிட்டுருக்குல்ல. அந்த காலமே பரவாயில்ல போல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம கொஞ்சம் நடந்தே கூட போயிருக்கலாம் போல் இல்லை, கொஞ்சம் இல்லை. முன்னாடியெல்லாம் டெலிபதி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நம்ம யாரை பற்றியாவது நினச்சா நானும் உங்களை நினச்சிட்டே இருந்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோன் பண்ணி இல்லை பக்கத்தில் உள்ளவங்க கூட நம்மளை நினைக்கிறாங்களா, நம்ம வீட்லேயே என் ஒய்ஃபை என்ன நினைக்கிறான்னு எனக்கே தெரில, என் பசங்க எங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல, என்னை மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. ஸோ இது நிறைய பேரண்ட்ஸ் கூட நம்ம சென்டரில் சொல்லுவாங்க. அப்போது நமக்கே கூட இருக்கிறவங்கள பற்றியே இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இல்லையா? பையன் என்ன நினைக்கிறான், பொண்ணு என்ன நினைக்கிறான், நமக்கு தெரிஞ்சு ஏதாவது பண்ணுறாங்களா, தெரியாமல் ஏதாவது பண்ணிகிட்ருக்குறாங்களா, ஸோ அது கூட நமக்கு தெரியவே மாட்டாங்குது இல்லை. அப்போது சூழ்நிலை, அப்போ இப்போ என்ன தேவையாக இருக்குன்னா, சரி இப்போ பழைய காலம் மாதிரியே நான் இனிமேல் நடந்தே போகிறாங்க, நான் இனிமேல் டூ வீலர் காரெல்லாம் இப்போ பெட்ரோல் வேலை விற்கிறதுக்கு நான் நடந்தே போகிறேன் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? எங்கள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும், நான் ஆவடிக்கு போகணும், இங்கேருந்து நான் நடந்து போக முடியுமா? எவ்வளோ நேரம் நடந்துகிட்டே இருது, சிஸ்டர் கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க, இன்னி வந்து சேரலை, அப்படியே நடந்துகிட்டே போக வேண்டியதான், விடிய காலையிலதுக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துருவோம் இல்லை. ஸோ பழைய காலத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக இனிமேல் மூவ் ஆக முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்துக்கு பழைய காலத்துலேருந்து என்ன பண்ணிட்டோம், ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப கொஞ்சம் வருஷம்தான், ஆனால் ரொம்ப தூரத்துக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலே ஆகுது. அதெல்லாம் அந்த காலங்க. இன்னொன்று, பசங்க வந்து சின்ன வயசு பசங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. என்னென்னு, அம்மா உனக்கு வயசாயிருச்சு, அப்பா உனக்கு வயசாயிருச்சு, உனக்கு இந்த காலத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ நமக்கே ஒரு தோணர்னு வச்சது, உண்மையாலுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் வந்துடும் போல் இல்லை. ஸோ அடிக்கடி ஏஜ் ஞாபகப்படுத்துகிறாங்க, இந்த காலம் வேறு, அந்த காலம் வேறு, இந்த காலத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரொம்ப தூரம், நம்ம கொஞ்சம் வருஷத்துலேயே நம்ம அந்த கூட்டு குடும்பம் அந்த மாதிரி நல்ல ஒரு அன்பான ஒரு சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் வருஷத்துலேயே நம்ம ரொம்ப விலகி போயிட்டோம். உண்மையே இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் வருஷத்துலேயே சரிங்க. இப்போ இந்த ஃபோன்லாம் வந்து ஒரு 15-20 வருஷம் இருக்குமா? இந்த 15-20 சரி 20 வருஷம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு செங்கல் மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும் இல்லை, பயங்கர வெயிட்டாக இருக்கும், ஆனால் சார்ஜ் நிற்கும். 4-5 நாளைக்கு நீங்கள் சார்ஜ் போட மறந்துட்டீங்கனாலும் நிற்கும் ஆனால் இந்த ஃபோன் வந்து ஒரு 20 வருஷம், இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே கைக்குள்ளே வந்துருச்சு. என்ன ஆப் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் அனுப்பலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்துருச்சு. இந்த ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே மக்களுடைய மனநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது குழந்தைங்களுடைய மனநிலையெல்லாம் ரொம்பவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை என்னென்னா, வீடு ஆல்ரெடி ஒரு கோயில் தான். ஏன்னா பாருங்கள், நம்ம பேசும்போது கூட சொல்லுவோம், அம்மா ஒரு தாய் ஒரு கோயில்னு சொல்லுவோம்ல. ஸோ வீடுன்னு சொன்னால் அன்பினுடைய ஒரு கோயில் தான் இல்லை, அன்பினுடைய ஒரு கோயில்னு சொல்லலாம், குணங்களுடைய கோயில்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டில் எல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம நிறைய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கோம், நிறைய நம்ம வந்து சகிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ சகிப்புத்தன்மை நம்ம வீட்டில் இருக்குது, தியாகம் நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா? எல்லாருக்காக நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஒற்றுமையாக இருக்கோம். ஸோ ஒற்றுமையுடைய ஒரு கோயில்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ கூட வீட்டை கோயில் ஆக்கலாம் அப்படின்னு நான் அது பண்ணலை. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்பீச் எல்லாம் பண்ணுவோம். அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து எழுதியே தரலாம் மாட்டாங்க. நீ போய் உனக்கு எதை டாபிக் கொடுத்துருவாங்க, அதை போய் நீ உட்காந்து யோசி இல்லையா, உனக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணால் லைப்ரரிக்கு படி. ஸோ அந்த ஹேபிட் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் ஏதாவது ஒரு டாபிக்னால் நம்ம உட்காந்து யோசிக்கலாம்.
ஸோ கோயில்லாம் வீடை நம்ம கோயில்லாம் என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ நான் கூகுள் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட கிளாஸஸ் வரும். இல்லை ஏஐ இருக்கவே இருக்குது, இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, ஒரு மாயான்னு சொல்லலாம். ஸோ அது ஏகப்பட்ட மெசேஜஸ்லாம் நம்ம கொடுக்கும். நம்ம ஒன்று கேட்டோம்னா அது 10 மெசேஜ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நிறைய சயின்ஸ் சாதனங்கள் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் இன்றைக்கி அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். அதிகமாயிருச்சு இல்லையா? அதிகமாயிருச்சு. ஆனால் இதில் நல்லா நம்ம டீப்பாக யோசிச்சோம்னா வீட்டில் இப்போ நம்ம முன்னாடி நான் ஒரு லைன் சொன்னேன், நம்ம வீட்டில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம். வீட்டில் நம்ம கோமா கூட பேசலாம், அன்பாக கூட பேசலாம். நம்ம கோமா ஏதாவது நம்ம உரிமையோடு ஏதாவது நம்ம திட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ சொல்ல முடியுதா? இப்போ நான் டாபிக் வரேன். இப்போ இவ்வளோ நிறைய வீடை பற்றியெல்லாம் நம்ம சொன்னோம். ஸோ வீடுனா சிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ணுறேன். வீடுனா நல்ல ஒரு கிளாத், நல்ல ஒரு கர்டன் வாங்கி போட்டிருக்கேன், வசதியான ரொம்ப ஐஃபை ஒரு டிவி வச்சுருக்கேன், ஸ்மார்ட் டிவி, ஃபோன்லேருந்தே நான் ஆப்ரேட் பண்ணலாம், யூடியூப் இங்கேருந்தே இது பண்ணலாம். ஸோ திங்ஸ் இல்லைன்னா நான் உட்கார்ற சோஃபாவில் இல்லை உட்கார்ற சேர்லேருந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்குகிறோம். ஸோ இதெல்லாம் வசதிகள் நம்முடைய உடலுக்காக மட்டும்தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கூட எனக்கு தோணுச்சு, ஹோட்டல் நம்ம வீடுன்னு சொல்கிறதில்ல, நம்ம வீட்டை விட ரொம்ப ஹைஃபையாக இருக்கே. லைட் என்ன, சேர் என்ன, சோஃபா என்ன, அந்த தண்ணி ஒரு பாத்ரூமில் ஒரு வாஷ் பேஷனில் ஒரு பைப் வருது, பைப்பு கூட என்ன ஒரு டெக்கரேஷனாக, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸும் அவ்வளோ ஹைஃபையாக, இதெல்லாம் உலகத்தில் விற்கிதா அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஆனாலும் அந்த ஹோட்டலில் நம்ம இருக்கணும்னு விரும்புறது இல்லைல்ல, எவ்வளோதான் ரொம்ப வசதியாக இருந்தாலும். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு வீட்டில் நான் என்னுடைய விருப்பத்துக்கு நான் இருப்பேன், எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் நான் செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வர 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 மாறிட்டு போதே இல்லையா? இப்போ சில அம்மாங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் பேசாமே இருந்திருக்கலாம் போல், பேசினங்காட்டி ஒரே சண்டை அழுவாங்க. ஒருவேளை என் வீட்டுக்கார்ட்ட இதை கேட்காமே இருந்திருக்கலாமோ, கேட்டங்காட்டி தான் இவர் அவ்வளோ சண்டை போட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை நான் இதை என் பொண்ணுகிட்ட கேட்காமே இருந்திருக்கலாமோ, என் ஒய்ஃப்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லாமே இருந்திருக்கலாம் போல். அப்போ எந்த ஒரு வீட்டில் என் விருப்பத்துக்கு நான் பேசலாம், என்ன வேணாலும் எனக்கு சொல்கிறக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறோமோ அங்கேயே யோசிச்சு பேசுகிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. யோசிச்சு யார்கிட்ட பேசுவோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கன்னா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட யோசிச்சு பேசுவோம். கரெக்டாக இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம சொந்த வீட்டில் உட்காந்துட்டு நம்ம பையன்கிட்ட பேசுறதுக்கு, பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு, ஒய்ஃப்கிட்டையும் இல்லை ஹஸ்பண்ட்கிட்டையோ பேசுறதுக்கு நம்ம யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு, குடும்பம் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்முடைய வீட்டை நம்ம யோசிச்சு பேசாமல் நீங்கள் அப்படியே உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ பேசுங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லலை. ஏன்னா வீட்டில் எல்லாருமே ஒரு வேளை கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம சொல்லலாம். யாரோ ஒருத்தர் வந்தீங்க, ஒருத்தர் வரல, இல்லை 2 பேருமே வந்திருக்கீங்க, உங்கள் பசங்க வரலைன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. ஆனால் நம்முடைய இன்ஸ்டியூஷனுடைய இதுதான், நம்மளை மாற்றிட்டா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் ஒரு கோயிலில் எடுத்துக்கங்களே, டாப்பிக்காக அதானே, கோயிலில் ஒரே ஒரு மூர்த்தி மட்டும்தான் உள்ளே இருக்காங்க இல்லை, உள்ள கருவறையில் ஒரே ஒரு மூர்த்தி இருக்காங்க. அந்த கருவறைக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா 2 தேவதைகள் இருப்பாங்க, நிறைய தேவதைகள் இருப்பாங்க. ஆனால் மொத்த பூஜை அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்திக்கு தான் பூஜை நடக்குது. ஸோ அந்த ஒரு மூர்த்தியாக நம்ம இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி ஆகிட்டு போகலாம். நான் ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி. இந்த ப்ரோக்ராம் முடித்து அப்படியே வெளியில் போகிறாங்க. ஸோ தேவதைகள் எங்கே இருக்காங்க? இங்கே எல்லாருமே இவங்க தான் இருக்காங்களே. ஸோ இங்கே இருக்காங்க பாருங்கள், லக்ஷ்மி நாராயண், அந்த படம் பார்க்குறீங்களே, செகண்ட் படம் இல்லை. ஸோ அங்கே தேவதைகள் நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு, நகையெல்லாம் போட்டு, கிரீடமெல்லாம் போட்டு, இல்லை நீங்கள் நவராத்திரி டைமில் கோயிலெல்லாம் போனீங்கன்னா அம்மன் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் பொண்ணுங்களை கூட தேவதைகள் மாதிரி அலங்காரம் பண்ணி போவாங்க. இந்த இந்த ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க, ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க. ஸோ இங்கேருந்து இவ்வளோ மூர்த்திகள் கிளம்பி போகிறாங்க, எப்படி இருக்கும் இல்லை? ஸோ இப்போ ஒரு சிலையை எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சிங்களேன், அந்த சிலையை பார்க்குறக்கே நம்ம வண்டி வந்துச்சுன்னா என்ன அந்த சிலை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, எந்த சாமி அப்படின்னு எட்டி பார்த்துட்ருப்போம் இல்லை. அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், அது எந்த சாமியோ ஊர்வலம் வந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நமக்குலாம் அவ்வளோ வேல்யூஸ் நம்ம கொண்டு போய் நிறச்சிக்கலாம் இப்போ அந்த ப்ரோக்ராம்லேயே. ஸோ இங்கேருந்து போகும்போது ஒவ்வொருத்தரும் மூர்த்தியாக போகலாம். ஸோ இப்போ நமக்குள்ளே என்ன நிறச்சிக்கலாம்? ஏன்னா நம்ம யாரையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது, பசங்களையோ சூழ்நிலைகளோ யாரையுமே நம்ம சொல்ல முடியாது
இல்லை, யாருமே சொல்ல முடியாது. ஸோ நம்மளை நம்ம மாற்றிக்கலாம். அப்போது நம்ம ஒரு கோயிலுக்கு போனோன்னா சாமி, நான் என்ன வேணாலும் நம்ம பேசுகிறத பற்றி தான் எடுத்தோம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, என்ன தப்பு பண்ணிட்டு போனாலும் அந்த சாமிக்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அந்த சாமி என்னை மன்னிச்சிரும், அந்த சாமி என்னை மன்னிச்சிரும். என்னை கோபமாக பார்க்க மாட்டாங்க, ஏன் இப்படி தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு திட்ட மாட்டாங்க, என்னை ஏற்றுக்குவாங்க, அந்த சாமி என்னை மன்னிச்சிரும். நம்ம வீட்டில் நம்மளுடைய குழந்தைங்களோ இல்லை நம்மளோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சு நான் வீட்டுக்கு போகிறேன்னா என்னை எங்கள் வீட்டில் உள்ளவங்க மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு உண்மையாலுமே இருக்கா? இருக்கா இல்லையா? நீங்கள் சத்தமே காணோம். எல்லாம் இல்லை எனக்கு எப்படி இன்னைக்கு கிள்ளிக்கு பார்த்துக்கோ, நான் மட்டும்தான் இருக்கிறேன் கிளாஸில், எல்லாருமே இருக்கீங்களா? எல்லாருமே இருக்கீங்க. சரி, அப்படி இருக்கா? நான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு, சரி நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ என் ஒய்ஃப் கிட்ட போய் நான் சொன்னால் என் ஒய்ஃபு ஓகேங்க பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நீங்கள் பார்த்து நடந்துங்க அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்லுவான் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கா? இல்லை. சரி, இப்போ சிஸ்டர் சைடில் வரலாம். நீங்கள் உங்களுடைய தவறை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் உங்களை மன்னிச்சுக்குவார், ஏற்றுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்கா இல்லையா? கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே. இருக்கா? யாருக்கெல்லாம் இருக்குங்கிறீங்களா? ரெண்டு பக்கமும் தலையாடுறீங்க, ஆமாங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களானே தெரியலையே. யாருக்கெல்லாம் நான் வீட்டில் போய் நான் என்ன தப்பு செஞ்சுட்டு வீட்டில் போய் சொன்னால் என்னை அப்படியே ஏற்றுக்குவாங்க சிஸ்டர், ஏற்றுக்கிறதுலாம் மாற்றமே இருக்காது, நான் இப்போ எப்படி என்னை ஏற்றுக்கிறாங்களோ அப்படியே ஏற்றுக்குவாங்கங்கிற கை தூக்குங்க. பிரதர்ஸ் கூட கை தூக்கலாம். யாரெல்லாம் நீங்கள் சொன்னால் உங்களுடைய தவறை உங்கள் வீட்டில் போய் சொன்னால் அப்படியே உங்களை ஏற்றுக்குவாங்க. பாருங்கள், இந்த கிளாஸில் 25% சொல்லலாம், 50 கூட சொல்ல முடியாது. கை கீழே போட்டுக்கலாம். தேங்க்யூ. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, சரியா? அதனால் நம்ம எங்கே வாக்குப்பட்டிருக்கோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. பாருங்கள், முக்கால்வாசி பேர் நம்ம வீட்டில் என்னுடைய தவறு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி கேட்குறேன். சரி, உங்கள் ஒய்ஃப் ஏற்றுக்க மாட்டாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஏற்றுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் ஏற்றுக்குவாங்கன்னு கை தூக்குனீங்க, சரியா? இப்போது உங்கள் குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு வராங்க, பையன் சொன்னால் ஃப்ரெண்டு தான் சொன்னால் இதை இந்த காலத்தில் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுக்க போகும்போது சொல்லுவாங்க, பையன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணுறாங்க சிகரெட் குடிக்க சொல்லி, ஏதாவது ஒரு பொருளை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க, அதை பண்ணலைன்னா பசங்க என்ன சொல்கிறாங்களா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? உடனே இவருக்கு சுருன்னு ஒரு வேகம் வந்துடுது, நான் ஆம்பளை தான், நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் அந்த பையன் தப்பே இல்லை பாருங்களே. அந்த பையன் பாவம் அப்பாவே இவனை உசுப்பேத்துறது, நீ எல்லாம் ஒரு பையனா, நீ வந்து ஒரு ஆம்பளைன்னு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணலன்னா நீ பையனே இல்லை, அப்படி இப்படின்னு இவனை பிரெயின் வாஷ் பண்ணி இவனை ஏதோ ஒன்று பண்ண வச்சிடறாங்க. இந்த மாதிரி பசங்கள்லாம் கம்பல் பண்ணி அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் மன்னிப்பீங்களா? மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? யாரெல்லாம் மன்னிப்பீங்க கை தூங்க பாருங்க. கை கீழே போட்டுக்கலாம். உங்களை மற்றவங்க மன்னிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் பசங்க குட்டி பசங்க, நீங்கள் பெரியவங்க, சரி உங்களுக்கு தப்பு ரைட்டு தெரியும், சரி தெரிஞ்சே நீங்கள் தப்பு செஞ்சுட்டு வீட்டுக்கு போனாலும் உங்களை மன்னிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் நாங்கள் குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்காது. யாரோ ஒரு ஆள், யாரோ ஒரு லேடி அவங்ககிட்ட போயிட்டு அந்த பையன் தன்னுடைய மொத்த பிரச்சனை கவலையும் சொல்கிறாங்க. அவங்கள யாரோ ஒரு தேர்ட் பர்சன் அவங்கள நம்பி தன்னுடைய மொத்த சொந்த கதையும் சொல்லிட்டுருக்குறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா கிட்ட சொல்கிறது இல்லை. நல்ல விஷயமா இது? அப்போது நம்ம எல்லாருமே இப்போது நம்ம என்ன இதுக்கு வந்திருக்கோம்? வீட்டை கோயிலாக்க போகிறோம். அப்போ நம்ம எல்லோரும் என்ன ஆக்க போகிறோம்? நல்ல சத்தமாக சொல்லுங்களே, காது குளிர கேட்குறேன் நான். நம்ம எல்லோரும் என்னாக வந்திருக்கோம்? கொஞ்சம் சத்தமா, இன்னும் சத்தமா. தேவதையாக வந்திருக்கோம், தேவியாக வந்திருக்கோம். அப்போ தேவதா தவறு செய்தவர்களை இன்னையிலிருந்து இப்பத்துலேருந்து என்ன பண்ணலாம்? கொஞ்சம் சத்தமா மன்னிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம வீட்டை கோயில் ஆக்கணும்னா நம்ம மன்னிச்சிடலாம். ஓகேவா? அப்போ தான் நம்ம யார்? அப்போ தான் நான் தேவி. ரெண்டாவது, யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்பேரிசன் வந்துடும். நீ ஒழுங்காக படிக்கலாம், அவன் நல்லா படிக்கிறான், உன்னுடைய ஃப்ரெண்டு நல்லா படிக்கிறான். ஸோ எல்லாருக்குமே எல்லா டேலண்ட்டுமே இருக்காது. எல்லாருமே எல்லா விஷயங்களையும் ப்ரில்லியண்ட்டெல்லாம் இருக்கவே முடியாது.
ஏன்னா உங்களுக்கு கடைசியில் நான் மெடிடேஷன் டைமில் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாமே எல்லா டாபிக் பற்றி எல்லாருக்குமே தெரியாது. எல்லாமே எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லாருமே 100 மார்க் வாங்கிட முடியுமா? ஒருத்தருக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோம் இல்லை? அதனால் யார் உங்களுடைய பசங்களோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ நம்ம வீட்டில் யார் இருக்காங்களோ அவர்கள் எப்படி இருக்காங்களோ அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கணும். ஏன்னா சாமிக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் பூ பழம் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை எடுத்துகிட்டே போகலைனாலும் சரி, பூஜாரி கண்ணோட்டத்தில் வேணால் நம்மளை மாற்றி பார்ப்பார், கையை பார்ப்பார், பணத்தை வைக்கிறாங்களான்னு பார்ப்பார், அப்போ விபூதி நல்லா கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்காம கூட விடலாம், இல்லை பூ கூட கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் சாமி பார்வையில், தேவதையுடைய உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தியுடைய பார்வையில் எல்லாரும் ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. அப்போ இவங்க பழம் கொண்டு வந்திருக்காங்க, இவங்க பூ கொண்டு வந்திருக்காங்க, இவங்க வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கலாம். அப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் எதிர்பார்க்கக்கூடாதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய விருப்பப்படி இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. நம்முடைய விருப்பப்படி எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் மெடிடேஷனில் ஃபஸ்ட்டு லெசனே வந்து என்னென்னா நம்ம யாருங்கிறதான். ஸோ நம்ம யார் அப்படிங்கிறதான், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உடலை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி. ஸோ ஒவ்வொருத்தருமே செப்பரேட் சோல், ஒவ்வொருத்தருடைய ஹேபிட்டு வேறு, ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சமானது வேறு. ஸோ அதனால் ஏன் வந்து இன்றைக்கி 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க? ஏன்னா எல்லாருடைய தேவைகள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆடம்பரம் கூட கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். நான் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறேன் மேரேஜ்க்கு, அந்த ட்ரெஸ் அடுத்த வாட்டி நான் போட மாட்டேன். ஏன்? அடுத்த மேரேஜில் அதே ஃபோட்டோவில் அதே ட்ரெஸ் தானே இருக்கும். அப்போ மேரேஜ் என்னமோ அவங்கவுங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டுருக்கோம், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போய்ட்டுருப்போம். ஸோ நம்முடைய தேவைகள் வந்து இதெல்லாம் தேவைகள்னு ஆகிப்போச்சு. அப்போ தேவைகள் அதிகமாக என்ன ஆயிடுச்சு? 2 பேரும் வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. உலகத்தில் அந்த காலத்தில் ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, ஒருத்தர் குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. இப்போ 2 பேருமே அந்த ஒரு குழந்தைக்காக, ஒரு குழந்தைய 2 குழந்தைக்காக 2 பேருமே சம்பாதிக்க போயாச்சு. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாவை பேட்டரின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆத்மாவை பேட்டரின்னு சொல்லுவோம். காலையிலேருந்து அம்மா அப்பா 2 பேருமே ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சிங்களேன், காலையிலேருந்து வேலை பார்த்து ஃபுல் டே டயர்டாகி நம்ம வீட்டுக்கு வரோம். அம்மாங்களும் ஒரு வேளை ஒர்க்கிங் போகிறீங்க அப்படின்னா காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடித்து திருப்பி வேலை பார்த்துட்டு, ஸோ நம்ம எப்படி வரோம்? ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரோம். ஸோ 2 பேட்டரி காலியாக இருக்குது. இந்த குழந்தை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வருது, அந்த குழந்தையும் இப்போ அவன் படித்து கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுதி விளையாண்டு டயர்டாயிட்டு அதுவும் வருது. ஸோ 3 பேட்டரி காலி. இப்போ எந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறது? எங்கே நம்மளுடைய ஆத்மா என்ன ஃபோனா? கொண்டு போய் கொஞ்சம் சார்ஜ் போட்டுடலாம், ஏறிச்சா ஓகே, ஏறிச்சு 20% இருக்குது, போதும் சாயந்தரத்துக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதனால தான் அந்த காலத்தில் சிஸ்டம் வச்சுருந்தாங்க, ஒருத்தர் வேலைக்கு போங்க, ஒருத்தர் மற்றவங்களெல்லாம் பார்த்துக்கங்க. இந்த வார்த்தைகளை பற்றி சொன்னோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பேருமே ஒர்க் போயிட்டுருக்கீங்கன்னா 2 பேருமே உங்களுக்கான பர்சனல் டைம் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம சென்டர்ஸில் இருக்கோம், ஸோ நம்ம சென்டர் கூட ஃபேமிலின்னு சொல்கிறோம். சென்டரில் யார் இருக்கிறோமோ சென்டர், இப்போ இது வந்து அண்ணா நகர் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ், இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள சிஸ்டம் எல்லாம் தனி. இப்போ சென்டரில் இருக்கோன்னா 2 சிஸ்டர்ஸ் 3 சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருப்போம். எவ்ரிடே நைட் உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டதுக்கப்புறமோ என்ன நடந்துச்சு, எங்கே போனோம், எங்கே வந்தோம், நம்ம எங்கே போயிட்டு வந்தோம், எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம். அது மாதிரி ஷேரிங்க்குன்னு ஒரு டைம் வச்சுக்கலாம். ஸோ அப்போது நம்மளுடைய டென்ஷன் ப்ரெஷர் போயிடும். இன்னொன்று, பிரச்சனைகளை பேசி சமாளிக்கலாம், தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிரச்சனை எப்பயுமே டைனிங் டேபிளில் வேண்டாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம பேசலான்னு ஆரம்பிக்கிறோம், இந்த ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாவே சண்டையில் தான் முடியுது அப்படின்னு லாஸ்ட்டாக யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இல்லை கை கழுவிட்டு பாதியில் போவாங்க. சமைச்சு வச்ச உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், சாப்பிடாம பிரதர்ஸ்க்கும் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ நமக்குன்னு ஒரு பர்சனல் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நைட்டு 9 மணி இல்லை 9:30 மணி, ஒரு 1/4 மணி நேரம் ஃபுல் டே என்ன பண்ணோம், என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து விமென்ஸ் வீட்டில் இருக்கீங்க, பிரதர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வராங்க, அவங்களும் டயர்டாக ஈவினிங் வராங்க, நிறைய பிரச்சனைகள் விஷயங்கள் எல்லாமே டயர்டில் வராங்க. ஸோ யாருமே லேடிஸும் யாரும் சும்மா இல்லை. ஸோ அவங்களுக்கு வேலை இருக்குது, குழந்தைங்களுக்கு சமைக்கணும், சாப்பிடணும், பாத்திரம் விளக்கணும், வீடை பெருக்கணும், துணி துவைக்கணும், கரண்ட் பில் இது பண்ணணும், இல்லை கேஸ் வந்துச்சுன்னா பார்க்கணும். ஸோ நிறைய இல்லை, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனாக போயிட்டு வரணும், நிறைய வேலைகள் இருக்குது. பசங்க வந்தாங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுக்கணும். எப்பயுமே இந்த ஒரு டாப்பிக்கில் டைம்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா மகாலட்சுமி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமினா 2 ரூபம்னு சொல்லலாம், கம்பைன்ட். ஒரு பெண் கல்யாணம் முடித்து வரும்போது ஒரு ஆண் பெண் 2 பேரும் ஒன்றா தான் வலது காலை வச்சு உள்ளே வருவாங்க, ரைட்டா?
ஸோ இதை வந்து எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுங்க. 2 பேருமே ஈக்குவல் தான். நீ வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கிற, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு இல்லை. அதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு காலை ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, ஒரு ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்து பார்ப்பாரு, வீட்டு ஃபுல்லாக துணி பொருள் பொம்மை எல்லாமே களைஞ்சி கிடக்கும், பசங்கள்லாம் அங்கங்கே இருப்பாங்க. சிங்கில் போய் பார்ப்பாங்க, பாத்திரம் அப்படியே கிடக்கும், பசங்களாம் விளையாண்டுருப்பாங்க, யாரும் படிக்கலை. அந்த வீட்டுக்காரர் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு, என்ன வீடு இப்படி இருக்குன்னு. மிதிக்கிற இடம்லாம் பொருளாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ரூமில் போய் பார்க்குறாங்க, பெட்ரூமில் அந்த அம்மா காலை நீட்டி ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க சும்மா இருக்கிறேன்னு, இன்றைக்கி ஒரு நாள் நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த அம்மாவை பார்க்குறக்குள்ளே இந்த வீட்டுக்காருக்கு உயிரே போயிடும், எங்கே காணோம் இவ்வளோ இப்படி கிடக்குதேன்னு. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, வீட்டில் உள்ள வேலைகளும் இம்பார்ட்டண்ட்டு தான், சேம் டைம் வெளியில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் ஃபுல் டே எப்படா வீட்டுக்கார் வருவார், வீட்டுக்கார் வந்தோன்னே விஷயங்களை சொல்லலாம். வீட்டுக்கார் என்ன நினச்சி வீட்டுக்கு வருவார், எப்படா வீட்டுக்கு போவோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், நம்ம டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். வராத போது வீட்டில் உள்ள விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டு தான், தப்பு இல்லை. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் சொல்லணும் தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்களும் ஃபுல் டே வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் கரெக்டாக இருக்குது, ஆனால் ராங் டைமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, 2 பேருமே ஒர்க் போனாலும் சரி, நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகளே பேசுகிறதுக்கு டைம் வச்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அம்மா அப்பா 2 பேருக்குமே ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு முறை தான் சண்டை வந்திருக்கு. அது கூட எங்களுக்கு சொல்லவே இல்லை. வீட்டில் சண்டைனே தெரியாது. வீட்டில் எப்போ வந்தாலும் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. அன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆச்சு. எப்பயும் எங்கள் அப்பா இருக்க மாட்டார், பிஸ்னஸ் பண்ணுறதுனால அப்பா இருக்க மாட்டார், கடல்லாம் இருக்குது நிறையா. அப்பா இருக்கவே மாட்டார். அப்பாவை நாங்கள் பார்க்குறதே ரேர் தான். காலையில் தான் பார்ப்போம், சண்டேஸில் பார்ப்போம், அது கொஞ்ச நேரம் எங்களுக்காக இருப்பார். மற்ற டைமெல்லாம் அவர் ஈவினிங் டைம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஈவினிங் டைம் நாங்கள் சாப்பிடும்போது ஆனால் ஒன்றா தான் சாப்பிடுவோம். நைட்டு என்ன ஆனாலும் சரி, அப்பா வந்தோடனே தான். நாங்களும் அப்படியே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்போம், அம்மாவும் அப்படி தான். பசங்க நீங்கள் வராத வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் பாருங்க, சீக்கிரமாக ஓடி வரணும்ன்ட்டு. இல்லைன்னா பசங்க பசியோடு இருப்பாங்கள்ல. ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவோம். ஆனாலும் அப்போ வீட்டுக்கு போனோடனே நான் சொன்னேன், என்னம்மா ஒரு மாறு இருக்குது, அப்பா வீட்டில் இருக்கிறாருன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்பாட்ட சொல்ல, என்னப்பா வீடு ஒரு மாறு இருக்கே, என்னாச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. 2 பேரும் ஒன்றும் இல்லைங்கிறீங்க, ஏன்னா வீடு எப்பயும் போல் இல்லைன்னு. அப்புறம் எங்கள் அம்மா மெதுவாக சொல்கிறாங்க, இங்கே 2 பேரும் சண்டைன்னு. வீடு அப்படியே நிசப்தமாக இருக்குது, ஒருத்தர் பேசல. இவங்க கிச்சனில் இருக்காங்க, இவங்க ரூமில் இருக்கிறாரு. ஸோ நம்ம நினச்சிக்கலாம், குழந்தைங்க முன்னாடி சண்டை போடலை, நம்ம பர்சனலாக தானே சண்டை போட்டுட்ருக்குறோம், குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. எங்கள் அம்மா சொல்லாத வரைக்கும் தெரியல. ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு வைப்ரேஷனே நல்லா இல்லை. ஸோ அந்த வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறது யாருன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தான். அப்போ நம்ம என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லணுமோ கேட்கணுமோ, பிரச்சனையா, ஐயோ பையன் ஒழுங்காக படிக்கல, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, நீ தான் ஒழுங்காக அவனை படிக்க வைக்கிறதில்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். அவனை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ எப்பயுமே பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம். பேசாமல் போயிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன், பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரில, பையன் என்ன பண்ணுறான்னு தெரில, எங்கே போகிறான்னு தெரில, வரலன்னு தெரில. ஸோ இதெல்லாம் தெரியலன்னே சொல்லக்கூடாது. அப்புறம் நாளைக்கு ஏதாவது மேஜராக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ண போகிறது பேரண்ட்ஸ் தான், குழந்தைங்களை விட ஜாஸ்தி பாதிக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போது நம்மளுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகளோ குழந்தைங்களை பற்றி டிஸ்கஷனுக்கோ கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நான் யோசிச்சு வரல, இதை மட்டும் நான் இப்போ நல்லா ஞாபகம். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் இவ்வளோ நேரம் வீட்டை பற்றி பேசலாம், கண்டிப்பாக வீடு ஒரு சுமூகமாக ஆயிரும். அப்போ ஒளிவு மறைவு இருக்காது. ஃபுல் டே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள், பசங்க படித்தாங்களா, ஸ்கூல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா, எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கலாம். அப்போ 2 பேருமே டைம் கொடுக்கலான்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா அப்பா கிட்ட அன்பு கிடச்சிருச்சுன்னு வச்சுங்க, ஃபுல் அன்பு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மைண்டு எங்கேயுமே போகாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எங்களையே சொல்லலாம். நம்மளை மாதிரி சிஸ்டர்ஸ் 50,000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு பரமாத்மனுடைய அன்பில் வந்தாச்சு. ஸோ நம்முடைய மைண்ட் எங்கேயுமே போகிறதில்ல. ஈவன் பேரண்ட்ஸ், ஏன்னா கடவுளுடைய அன்பு கிடச்சதுக்கப்புறம் யாருடைய அன்புமே தேவையில்லை. அந்த மாதிரி 2 பேர் பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, ஸோ 2 பேருடைய அன்பு அந்த ஒரு குழந்தை கிடச்சிருச்சுன்னா, ஸோ அந்த குழந்தை எங்கேயுமே போகாது. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா, உனக்காக தான்ப்பா அம்மா சம்பாதிக்கிறேன், அப்பா சம்பாதிக்கிறேன், உனக்காக தான்ப்பா நான் அம்மா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சமைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அந்த குழந்தை கேட்குறதுக்கு முன்னாடி எல்லா பொருளும் வாங்கி தந்துடுறோம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம தரக்கு மறுக்கிறோம், டைம்.
டைம் மட்டும் என்னன்னு சொல்கிறோம், டைம் இல்லைப்பா, டைம் இல்லைப்பா, பேசுறதுக்கு டைம் இல்லைப்பா, இதுக்கு டைம் இல்லைப்பா, அதுக்கு டைம் இல்லைப்பா அப்படி சொல்கிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே ஒரு இணக்கம் வரணும்னா குழந்தைங்க என்ன அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறையோடு ஏற்றுக்கலாம். ஸோ எதிர்பார்ப்பு குறைஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மன்னிச்சிடலாம். ஸோ ரெண்டாவது யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அவ்வாறே நம்ம ஏற்றுக்கலாமா? குறை இருந்தாலும் குறையோட. ஏன்னா நம்ம யார்? நான் இந்த வீட்டு தேவி. நான் எப்பயுமே நான் நினச்சிக்குவேன், சென்டரில் இருக்கும்போதும் சரி, நான் சென்டருடைய நான் தான் மகாலட்சுமி. ஸோ நான் என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் வர்றவங்களுடைய இது இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே நல்லா ஞாபகத்தில் வச்சிங்க, நம்முடைய எண்ணங்கள் கோயிலில் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறது யார்? அங்குள்ள சாமியை நம்பலாம். நம்ம தான். எங்கள் மூர்த்தியை வைப்பாங்க பாருங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளோ யாக வளர்ப்பாங்க, அவ்வளோ பூஜை செய்வாங்க, எல்லாம் பண்ணிட்டு அங்கே வைப்பாங்க. ஸோ நம்மளே இந்த மூர்த்திக்கு சக்தி கொடுத்தோம், பிரார்த்தனை பண்ணி யாக வளர்த்து, அப்புறம் அதே சாமிக்கிட்ட போய் நம்ம திரும்ப நிற்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சக்தி கொடுங்க, அன்பு கொடுங்க. அதனால் எப்பயுமே நம்ம கொடுக்கக்கூடியவர்கள் ஆயிடலாம். ஸோ 3வது பாயிண்ட்டு, நம்ம கொடுக்கக்கூடியவர்கள் ஆயிடலாம். ஸோ தேவியுடைய கை எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் உள்ளவங்களை எல்லாருக்குமே அன்பு கொடுக்கலாம், அமைதி கொடுக்கலாம், சுகத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை நம்ம கொடுக்கலாம், குட் விஷஸ் நல்ல எண்ணங்களை கொடுக்கலாம். நம்முடைய தாய் தந்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. நீங்கள் தான் அங்கே உங்களுடைய குழந்தைங்களுக்கு, உங்கள் குழந்தைங்க சொல்கிறாங்களோ இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹீரோ. அம்மாவும் ஹீரோ தான், அப்பாவும் ஹீரோ தான். அடுத்த ஹீரோ யார் தெரியுமா? டீச்சர்ஸ். உங்களை பார்த்து தான் இது பண்ணுவாங்க. தம்பி டென்ஷன் ஆகாதப்பா அப்படின்னு நீங்களே கோபப்படாத அப்படின்னு கோபமாக சொன்னால் ஏன் குழந்தைங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ. நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா, தேவி உட்காந்து அமைதியாக இருங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு தேவி என்னைக்காச்சும் வாயை திறந்து பேசியிருக்காங்களா? ஸோ தேவி எப்பயுமே நாலேஜ் சொல்கிறது இல்லை, இப்படிரு அப்படிருன்னு அட்வைஸ்லாம் பண்ணல. ஸோ தேவி அப்படியே இருக்காங்க. அவர்களை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எங்கே மாற போகிற, நீ எங்கே திருந்து போகிற அப்படிலாம் நம்ம பேசவே கூடாது. நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்முடைய சுப பாவனை யார் மேலே நிறைய இருக்குது தெரியுமா? நல்லெண்ணங்கள் அடுத்தவங்க மேலே. நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே நமக்கு இருக்கிறதே இல்லை. என் வீட்டுக்காரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் சொல்லாதீங்க. என் ஒய்ஃபா, ஐயோ அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த நல்லா தெரியும்னு ஒரு இழுத்து சொல்லுவாங்க பாருங்க, அந்த இழுக்கும் போதே தெரியுது அங்கே நல்லா இல்லைன்ட்டு. ஆனால் மற்றவங்களெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க பக்கத்து வீட்டு பையன் இப்படி, இவங்க இப்படி அப்படின்னு எல்லாரும் மேலேயும். ஆனால் வீட்டில் உள்ளவங்க கேட்டால் வீட்டில் உள்ளவங்களுடைய குறைகள் தெரியுங்க. வெளியில் இருக்கும்போது நம்மளாம் இருக்கவே மாட்டோம். நம்முடைய குறைகளை ஒழிச்சு மறைச்சு நம்ம அழகாக அப்படியே இதாக இருப்போம் இல்லை வெளியில். உண்மையா இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் நம்ம வீடு அப்புறம் எங்கே தான் நம்மளை மாதிரி நம்மளாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம வீட்டை நம்ம கோயிலாக்கணும்னா மன்னிச்சிடலாம். யார் என்ன தவறு செஞ்சாலும் மன்னிக்கிறது மட்டும் பத்தாது, மறந்துடலாம். அப்புறம் நீ என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியும் ஏங்க, அவங்க நீங்கள் மன்னிச்சிருவீங்கிற எண்ணத்தோடு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு சண்டை வரும்போது நம்ம சொல்லி காட்டினா இப்போ மன்னிச்சோன்னு அர்த்தமா இல்லையா? ஸோ இல்லை. ஸோ அதனால் மன்னிச்சிடலாம், மறந்துடலாம். யார் நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்களோ, என்ன குறை இருக்கோ அவர்களை அப்படியே நம்ம ஏற்றுக்கலாம். 3வது நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம ஆயிரும். ஸோ என்னெல்லாம் கொடுக்கலாம்? பணம் கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், நல்ல விலை ஜாஸ்தியான ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், காஸ்ட்லி மொபைல் வாங்கி கொடுக்குறோம், காஸ்ட்லி செருப்போ, என்ன நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே காஸ்ட்லியாக கொடுக்குறோம். ஸோ அதை விட இம்பார்ட்டண்ட் பிளெஸ்ஸிங்ஸ், நல்ல வார்த்தைகள். உன்னால் முடியும்ப்பா, பசங்க இப்படி பண்ணாலும் நீ நல்லா பண்ணுவேன். அப்போ நீங்களும் 2 பேருமே, அப்போ தான் நம்ம மகாலட்சுமின்னு அர்த்தம். ஸோ 2 பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இந்த பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், செங்கல் அடுக்கி கட்டிகிட்டே போயிட்டாங்க. எவ்வளோ செங்கல் இப்போ எதில் நின்றுட்டுருக்கு? சிமெண்ட்டில். ஒருவேளை சிமெண்ட்டே வைக்கலன்னு வச்சுங்க, 2 செங்கலுக்கு நடுவில் செங்கல் என்ன இருக்கும்? இந்த ஒரு ஃப்ளோரே நிற்காதுங்க. இதுக்கு மேலே எத்தனை ஃப்ளோர்? அது எதுவுமே நிற்காது. அவ்வளோதான். இந்த ஒரு ஃப்ளோர் நின்னாவே பெரிய விஷயந்தான். இந்த செவரு நின்னாவே பெரிய விஷயம் தான். இதுக்கு மேலே ஃப்ளோர்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த செங்கலுக்கு நடுவில் ஸோ உறவு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கல்னு வச்சுக்கோங்களேன். கணவன், மனைவி, குழந்தை, தாத்தா, பாட்டி, யாரெல்லாம் இருக்காங்களோ, நாத்தனார், குழந்தனார் யார் இருக்காங்களோ, இவங்கெல்லாம் ஒரு செங்கல்னு வச்சிங்களே. இந்த வீட்டை தாங்கி பிடிக்கிறது எதுன்னு தெரியுமா? ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வைக்கக்கூடிய அன்பு, ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வைக்கக்கூடிய மரியாதை, ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை.
யாரோ ஒரு ஆளை நம்பி நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம், என் மனசெல்லாம் ஃப்ரீ பண்ணிடுங்கன்ட்டு. ஐயோ உங்ககிட்ட சொன்னேன்னே எனக்கு மனசு காலியாயிருச்சு. அது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு போகலாமே. ஏன்னா ஒருத்தரை நம்ம நம்பவே மாட்டோங்கிறோம். ஸோ நம்ம இன்னையிலிருந்து நம்ம தேவி, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்ம நம்பிக்கை வைக்கலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, கோயிலில் என்ன கொடுப்பாங்க? ஸோ கோயிலில் 2 விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒன்று வைப்ரேஷன், ஸோ இன்னொன்று கோயிலில் வந்து தேவதைகள் இருப்பாங்க, நமக்கு சக்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும் கோயிலில்? அல்ல, அமைதி, அன்பு எல்லாமே கரெக்டு. பிரசாதம் கிடைக்கும். ரைட்டு தானே? ஸோ பிரசாதம்னா எல்லாருக்கும் முகத்துலேயும் ஒரு ஸ்மைலிங் வந்துருச்சு இல்லை? ஸோ பிரசாதம் கொஞ்சனா கூட ஓகே இல்லை, சாப்பாடு இருக்காருந்தாலும் சரி, அது விபூதியோ இல்லை குங்குமம் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு எதாலும் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ வீட்டை கோயிலாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் தான் உங்கள் வீட்டு தனலக்ஷ்மி. ஏங்க நான் சம்பாதிக்கிறது இல்லை, இவங்களை பார்த்து சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் மகாலட்சுமி, 2 பேருமே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தால் தான் மகாலட்சுமி. ஸோ 2 பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஈக்குவல் தான். ஸோ இவங்க சும்மா இருந்தாலும் பிரச்சனை, நீங்கள் சம்பாதிக்கலனாலும் பிரச்சனை. ஏன் உங்களை நான் தனலக்ஷ்மின்னு சொல்கிறேன்னா, தனலக்ஷ்மின்னா சம்பாதிக்கிறதுல மட்டும் தனலக்ஷ்மி இல்லை, நம்முடைய வீட்டில் நம்முடைய சென்டரில் முக்கியமாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, சாப்பாடு எல்லாமே நெய்வேத்தியம் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம என்ன மாதிரி நம்ம சில டைமில் எல்லாரையுமே நான் சொல்லலை, ஒரு சில விமென்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க அப்படி நம்ம ஒரு வேளை சொல்கிற மாதிரி இருந்தால் விட்டுடலாம். ஏன்னா நம்ம இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன், என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த பொருளை வாங்கிட்டு வந்துடணும், இந்த பொருளை செஞ்சிடணும், இல்லை இந்த நகை வாங்கிட்டு வந்துடணும். நகை இப்போ என்ன விலை விற்கிது, இப்படி நகை இப்படி பார்த்துட்டு போயிடலாம் போல், அப்படி தான் இன்றைக்கி விலை விற்கிது, இந்த பொருளை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா, ஒருவேளை அது முடியலன்னா ஸோ நிறைய ப்ரெஷர் ஆகிடும். ஒரு சர்வேயில் சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி 2 சர்வே வேர்ட்ஸ் பற்றி ஒன்று பார்க்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி மெஜாரிட்டி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறது யார்? விமன்ஸா, சகோதரர், பிரதர்ஸா, சிஸ்டர்ஸா? பிரதர்ஸ் தான். ஏன்னு என் பையன் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம கூட நம்ம வீட்டில் உள்ளவங்களோட பேச முடியல, வீட்டுக்கார்ட்ட பேச முடியல, ஏற்றுக்கல அப்படின்னா கூட என்ன பண்ணிடுறோம் யார்கிட்டையாச்சும் கூட சொல்லிடலாம். ஸோ அதனால் 2 விஷயம் இருக்கணும். நம்ம உங்களுக்குன்னு பர்சனல் டைம் வைங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் இந்த பாயிண்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அந்த பர்சனல் டைமில் ஒரு ஆளே பேசிகிட்ருக்குறோம், இன்னொரு ஆள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அப்படி இல்லை. ஸோ இவர்களும் பேசிட்டு கேட்கலாம், நீங்களும் பேசுங்க கேட்கலாம். 2 பேரும் பேசி கலந்து ஆலோசிச்சுட்டு வீட்டில் என்ன பிரச்சனையோ அதுக்கு அழகாக சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வைப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம், அப்புறம் சாப்பாடு பற்றி பார்க்கலாம். வைப்ரேஷன் நம்ம முன்னாடி சொன்ன மூர்த்திக்கு எல்லாருமே சேர்ந்து தான் இது பண்ணுறோம். சரி, இப்போ வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பூஜாரியை கூப்பிட்டு வீட்டில் யாகம் வளர்க்கலாமா, வேள்வி வளர்க்கலாமா? சரி, எத்தனை நாள் வளர்ப்பீங்க? எத்தனை நாள்? 1 நாள், 2 நாள், வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 1 நாள், மிச்சம் 24/7 இருக்கிறது அந்த வீட்டில் நம்ம தான் இல்லையா? வைப்ரேஷன் எதில் க்ரியேட் ஆகுதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பாயிண்ட். எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லை இதை வச்சுங்க. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உலகத்தை உருவாக்குகிறது. நம்முடைய எண்ணங்கள் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய பேசுறது கூட தெரிஞ்சிருது. நம்ம இன்டென்ஷன் சொல்லுவாங்க, நம்முடைய உள்நோக்கம், நம்முடைய என்ன உள்ளே இருக்கோ அதுதான் நம்ம சில டைம் வெளியில் வருது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ நம்முடைய வார்த்தைகள் கூட இம்பார்ட்டன்ட்டு தான். வார்த்தை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு 1 மினிட் கழிச்சு. நம்முடைய எண்ணங்கள் ஃபஸ்ட்டு, என்னுடைய எண்ணம் என்னுடைய மனசை பாதிக்குது. நான் பாசிட்டிவாக நினச்சிட்டே இருக்கேன்னு வச்சேன், என்னுடைய மனசு நல்லாயிருக்கும். 2வது, என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய உடலை பாதிக்கும். சயின்ஸில் WHO ஒரு ஹெல்த்தை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 80% வியாதி காரணம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன். நம்ம வாழ்க்கையில் 80% வியாதி காரணம் டென்ஷன் என் மைண்டில் வருது. ஸோ மைண்டுனா என்னுடைய எண்ணங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய டென்ஷன் வர, என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய மனசை பாதிக்குது. 2வது அது உடலை பாதிக்குது. 80% வியாதிக்கு காரணம் என்னுடைய மனம், மீன்ஸ் என்னுடைய எண்ணங்கள். 3வது, நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடம். 4வது, இந்த இயற்கை. சரி, லாஸ்ட்டில் உட்காந்துட்ருக்காங்க. சரி, இந்த ஹால்லே லாஸ்ட்டில் உட்காந்துருக்குறாங்க. இந்த 2 பக்கம் 4 பேர், 2 பிரதர்ஸ் இருக்கீங்க, இந்த பக்கம் 4 பேர் இருக்கீங்க. இந்த கீழே இருக்கிறவங்கள இந்த 6 பேருக்கு நான் நினைக்கிறேன், இந்த 6 பேரும் கடவுளே ரொம்ப நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும்,
இந்த 6 பேர் வீட்டில் அவங்களுடைய வீடு ஐஸ்வர்யம் நிறைஞ்சதாக இருக்கட்டும், அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏங்க ஃபஸ்ட் ரோவில் 2வது ரோல் 3வது ரோலாம் விட்டுட்டு கடைசி ரோக்கு போயிட்டீங்களேன்னு நினைப்பீங்க. இந்த கடைசி 6 பேருக்கு நான் ஒரு நல்லது நினைக்கிறேன். ஒரு கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போது அந்த 6 பேருக்கு முன்னாடி இங்கே நடுவில் யாரெல்லாம் இருக்கா? யாரெல்லாம் இருக்கா? நீங்கள் இருக்கீங்க, கரெக்ட். அப்புறம் பூமி இருக்குது, காற்று இருக்குது, சேரு எல்லாமே இருக்குது. அப்போது நான் நினைக்கக்கூடிய தாட்ஸு அந்த 6 பேருக்கு போகிறக்கு முன்னாடி உங்களை கடந்து தான் போகும். இங்கேயும் கடந்து போயும் இங்கேயும் கடந்து போகும், ரைட்டா? அப்போ பாருங்கள், நம்முடைய தாட்ஸ் இயற்கையும் பாதிக்கும், யாரை நினைக்கிறோமோ பாதிக்கும். 5 விஷயங்கள் பாதிக்கும். என்னுடைய எண்ணம், என்னுடைய மனதை, என்னுடைய உடலை, நான் இருக்கக்கூடிய இடத்தை, 5 தத்துவங்களை, யாரை நினைக்கணும் அவர்களையும் பாதிக்கும். அதனால் நம்முடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்முடைய வீட்டில் வைப்ரேஷனை உருவாக்குறது யார் கையில் இருக்குது? வீட்டை கோயிலாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. அது நம்முடைய எண்ணங்கள் தான். முழு நாளும் என்னுடைய எண்ணங்களை செக் பண்ணி பாருங்கள். வேஸ்ட் வருதா, நெகட்டிவ் வருதா, அன்னெசரி வருதா, என்ன வருதுன்னு. ஃபுல் டே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னே இல்லை. காலையில் இருந்துச்சு, அதனால தான் மெடிடேஷனில் சொல்லுவாங்க, காலையில் நல்ல எண்ணங்கள் நினைக்கலாம். என்னுடைய வீடு ரொம்ப நல்லா இருக்குது, நான் மூர்த்தியாக இருக்கேன், என்னுடைய வீட்டில் உள்ளவங்களாம் பக்தனாக இருக்காங்க, அப்படியா? ஸோ எல்லாருமே சகமூர்த்திகளாக இருக்காங்க, எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்காங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்காங்க, எல்லோரும் அன்பாக இருக்காங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க, எல்லாருடைய உடல் மனம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, குடும்பம் ஒரு ஒற்றுமையாக இருக்குது. காலையிலே நினைங்களே, காலையிலே இந்த மாதிரி தாட்ஸை நினைக்க முழு நாளும் அப்படி தான் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம மாற்றி நினைக்கிறோன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனை போனால் அந்த பிரச்சனை, வீடா இது வீடு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோன்னா அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும்? நம்முடைய வீட்டில் பாதிக்கும். நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? யாரெல்லாம் சென்ட் போடுற ஹேபிட் இருக்கு? நல்லா கை தூக்கலாம். ஏன்னா தப்புன்னு இல்லைங்க, எனக்கு பழக்கலை, நான் கை தூக்கல, நான் ஏன் வேகமாக தூக்குறேன்னு தெரில. யாருக்கெல்லாம் சென்ட் போடுற ஹேபிட் இருக்கு? சரி, இப்போ யாரும் நீங்கள் சென்ட் போட்டு வந்தீங்கன்னா, இப்படி சும்மா அப்படி வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கூட வாசனை இருக்குமா இருக்காதா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு ஆள் சென்ட் போட்டிருக்கிறாங்க, போட்டுட்டு இப்படி சும்மா இப்படி நடந்துட்டு இப்படி போயிட்டாங்கனாங்களும் அந்த வாசனை வருமா? இதை எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம கூட என்ன மாதிரி தாட்ஸ் நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும். நான் இந்த ப்ரோக்ராம் கூட நேற்று பிரதர் கேட்டார், சிஸ்டர் இத்தனை மணிக்கு உங்களுடைய டைம் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த ப்ரோக்ராம் நான் மெடிடேஷன் பண்ணுறேன்ப்பான்னு. இந்த ப்ரோக்ராம் யாரெல்லாம் வராங்களோ, நான் கடவுள் அப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, பாபான்னு சொல்லுவேன் ஹிந்தியில். பாபா வர்றவங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது ஸோ தேவியாக ஆகிட்டு போகணும். ஏன்னா இது நம்ம இங்கே இருந்த இடம், நம்ம இங்கே 3 வருஷம் இருந்திருக்கோம். ரோசி பெஞ்சி அவங்களுடைய இந்த ஃபோட்டோவில் காமிச்சாங்களே அந்த டைமில். ஸோ 2005க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் நான் இங்கே இருந்து போயிட்டோம். 2001லேருந்து 3 வரைக்கும் 4 வரைக்கும் இங்கே தான் நம்ம இருந்தோம். ஸோ இதுதான் எங்களுடைய தாய் வீடுன்னு சொல்லுவோம். ஸோ தாய் வீட்டில் இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டாக நான் போகிறேன். ஆனால் நான் எனக்கு கொடுத்த டாப்பிக்கோட ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வந்திருக்கிற அத்தனை பேருமே தேவதையும் ஆகிட்டு போகணுன்னு சங்கல்பிச்சிருந்தோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்முடைய எண்ணத்துக்கு சக்தி இருக்குது. அதனால் நம்முடைய எண்ணங்கள் நல்ல பாசிட்டிவ் வச்சுக்கலாம். ஸோ வீடு வைப்ரேஷன் போயிடும். அதனால் எண்ணங்கள் அப்படிங்கிறது சென்ட் மாதிரி. நான் என்னென்ன எண்ணம் நினைக்கிறேனோ அது அப்படியே உடனே என்ன ஆயிடுது, உடனே ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால் வைப்ரேஷனை மாத்திரக்கு பார்த்தாச்சு. சாப்பாடு சமைக்கும் போது நம்ம எப்படி சமைக்கிறோம்? ஸோ சமைக்கும் போது யார் சமைக்கிறோம்? எங்களை பிரதர்ஸ் கூட சமைக்கிறாங்க, நம்ம சென்டர்ஸில் பிரதர்ஸும் சமைக்கிறாங்க, விமன்ஸும் சமைக்கிறாங்க. ஸோ யார் சமைச்சாலும் நான் இந்த வீட்டு அன்னபூரணி அப்படின்னு நினச்சி சமைக்கலாமா? கடுகு போடும் போது பொரிஞ்சிக்கிட்டே, அது பொரிக்கிறத விட நம்ம ஜாஸ்தி பொரிய வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லவா, நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா யார் சமைக்கிறாங்களோ மோஸ்ட்லி டிஸ்டர்பாக இருந்தாங்கன்னா அவங்கள சமைக்கவே விட மாட்டோம். ஆமாம், ஏன்னு சொல்லுங்கள். யாரையாவது நீங்கள் டிஸ்டர்ப் ஆக்கி நீங்கள் கிச்சனுக்கு அமிச்சிங்கன்னா கவலைப்பட்டு, அதுக்கு ரியல் இன்சிடென்ட் கூட இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம அது ரியல் இன்சிடென்ட் கூட பார்க்கலாம். என்ன நீங்கள் திட்டி பேசி அவங்க கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு, சரி நான் போய் தோசை சுடுறேன், நான் போய் இட்லி ஊற்றுறேன் அப்படின்னு கவலையில் போயிட்டு செய்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கு சமைக்கிறவங்களுடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன போட்டிங்க அனுப்பிச்சிங்களோ திட்டி, அதெல்லாம் உங்களுடைய பிளேட்டில் சேர்ந்துடும். ஆமாம், இது உண்மை. ஸோ எப்போ சாப்பாடு பிரசாதம் ஆகும்?
சாப்பிடும் போது என்ன, வீட்டில் கோயிலில் மட்டும் புளியோதரை கூட அவ்வளோ நல்லா இருக்கு, வீட்டில் நெய்யை அது இதுன்னு ஊற்றி வச்சா கூட நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடும் போது சரி, வீட்டில் உள்ளவங்களெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களே, சமையலை உங்கள் ஆயுதமாக வச்சுக்கோங்க. சரியா? என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெய் ஊற்றுறீங்க, கடுகு போடுறீங்க, என்ன போடுறீங்களோ இந்த கடுகு ஃபுல் இந்த எண்ணெய் ஊற்றுறீங்களோ, எண்ணெய் ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன போடுறீங்களோ, அன்பு நிறைஞ்சிருக்கு, அமைதி நிறைஞ்சிருக்கு, சந்தோஷத்தை நான் போடுறேன், அன்பை நான் போடுறேன், வீட்டில் ஒற்றுமையை நான் போடுறேன், ஆரோக்கியத்தை நான் போட்டு சமைச்சிட்ருக்கேன். சாப்பிட்றவங்கெல்லாம் ஆரோக்கியமாயிட்டாங்க. உங்கள் குழந்தை படிக்க மாட்டேங்க தான், இந்த உங்கள் குழந்தை நல்லா படிக்கிறாங்க. வீட்டுக்காரர் சண்டை போடுறாங்களா, என் வீட்டில் உள்ளவர் ரொம்ப அன்பாக இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டே சமைச்சு கொடுங்க. அப்போ உங்கள் வீட்டு சாப்பாடு பிரசாதமாயிரும். சரியா? அப்படி பண்ணலாமா? ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம போகும்போது நம்ம எல்லோரும் என்ன ஆகிட்டு போகலாம், அது என்னங்க சமைக்கிறதுக்கு மட்டும் கை தட்டுறீங்க பிரதர்ஸு? சரி. ஸோ யார் சமைச்சாலும் சரி, சரியா? சாப்பிடும் போது கூட அவங்க கஷ்டப்பட்டு வெயிலில் இல்லை, சாப்பிட்றத இடத்துல எல்லார் வீட்லேயுமே கிச்சனில் ஃபேன் இருக்குது, ஏசி இருக்கலாம் இல்லை. ஸோ அதை கூட என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நம்முடைய வீட்டை கோயிலாக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இதோடு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டை கோயிலாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி சொல்லலாம், தேங்க்யூ சொல்லலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். நான் சென்டரில் ஒரு இது ஃபாலோ பண்ணுறேன். சமைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா, மாதாஜி சாம்பார் நல்லா இருந்துச்சு, சார் பொரியல் இல்லை சாம்பார் நல்லா இருந்துச்சு மாதாஜி, அவ்வளோதான். ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டாம், எது நல்லா இருக்கோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? நமக்காக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அப்ரிஷியேட் பண்ணலாமா பிரதர்ஸ் கூட? பாருங்கள், உங்கள் எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே அப்ரிஷியேஷன் கிடைக்குது சமையலை தவிர. உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க, 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா போனஸ் தராங்க, பொங்கல் தீபாவளிக்குன்னு. இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? உங்களுக்கு லீவு கிடைக்குது. இவங்களுக்கு சமைக்கிறவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். 10 வருஷமாக சமைக்கிறீங்க, உட்காருங்க, இன்றைக்கி உங்களுக்கு கிரீடம் வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணுறோம், அப்படி பண்ணுறவா இல்லை. ஸோ அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், நல்லா இல்லைன்னு சொல்லாமல் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? பொய் சொல்லலாங்கிறீங்களா? பொய் சொல்லலாமா? வேண்டாமா? வேண்டாம். அப்போ நல்லா இல்லான்னே சொல்லிடலாமா? அப்படியா? பரவாயில்ல, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். எது நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு வார்த்தையில் நம்ம என்ன ஆக மாட்டோம், நம்ம குறைஞ்சிடலாம் மாட்டோம். சரியா? அதனால் சாரி சொல்லலாம். சாரி சொல்கிறனால உறவுகள் பெருசாக உங்களுக்கு தோணுதுன்னா ஈகோவை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எப்போ கொண்டு வரமோ, ஸோ அப்போ தான் நம்ம வீடு கோயிலாயிரும். இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம மூர்த்தின்னு சொன்னால், நம்ம மூர்த்தி எங்கே உட்காந்துட்டு தெரியுமா? நீங்கள் வரும்போதே உங்கள் எல்லாருக்கும் சந்தனம் வச்சுருப்பாங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாருடைய நெற்றியில் இருக்குது. இந்த சந்தனம் எதுக்காக வைக்கிறோன்னா, இங்கே தான் நம்முடைய ஆத்மா உயிர் இருக்குது. இப்போ கோயிலில் மூலஸ்தனத்தில் கருவறையில் மூர்த்தி இருக்கா, அதே மாதிரி இருபுறவங்களுக்கு மத்திய தான் மூர்த்தி. ஸோ ஆத்மா இங்கே தான் இருக்குது. ஸோ நான் ஆத்மா மூர்த்தி இந்த உடல் என்ற கோயிலில் நான் வசிச்சிட்ருக்கேன். அப்போ நான் ஆத்மா தான் இந்த உடலுக்கு ராஜான்னு சொல்லலாம். நான் இப்போ இந்த டாபிக் ஏற்ற மாதிரியே சொல்கிறேன், நான் ஆத்மா இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. யாரோ ஒரு பதில் சொன்னீங்க, வீடுனா உயிரோட்டம் இருக்கணும்னு. நம்ம உயிரோட்டம் உள்ள ஒரு சக்தி தான். ஸோ நம்மளுடைய எனர்ஜி. ஸோ நம்முடைய எனர்ஜி யார்கிட்ட இருந்து நம்ம சக்தி வாங்கிக்கிறோம், பரமாத்மாட்ட வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் மெடிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் பார்க்கலாமா, ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் உள்ள சென்டர்ஸ்க்கு போகலாம். ஸோ பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு எடுப்பாங்க 7 டேஸ்க்கு. இந்த ஆத்மா பற்றி நான் ஒரே லைனில் தான் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆத்மா பற்றி 1 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஆத்மானா என்ன, ஆத்மாக்குள்ளே என்ன நல்லா இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சுபாவம் இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பரமாத்மா யார், அவர் எங்கே இருக்கிறாரு, நம்ம ஆத்மா எங்கேருந்து வந்தோம், நம்ம எல்லாருமே உடலில் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டோம். இந்த உடல் நம்முடைய உயிர் எங்கேருந்து வந்துச்சு. ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸில் எடுப்பாங்க. சரி? ஸோ அதனால் நம்ம ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கலாமா எல்லா பாயிண்ட்டுமே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை கோயிலாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கோயிலாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நான் மூர்த்தி ஆகணும். நான் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து போகும்போது என்ன ஆகணும், இந்த ரோட்டில் உள்ளவங்களாம் ஆச்சரியமாக பார்க்கணும். இன்றைக்கி சாந்திதாமுக்குள்ளேருந்து இவ்வளோ மூர்த்திகள், தேவிகள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகலாம் நான் சொல்லலை, ஐஸ்லாம் வைக்கலை. ஸோ ஒவ்வொருத்தருமே ஆத்மா மூர்த்தி தான், மூர்த்தி ஆகிட்டு போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், அப்ரிஷியேட் பண்ணலாம், தேங்க்யூ சொல்லலாம்,
சாரி சொல்லலாம். யார் எப்படி இருக்காங்களோ அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கலாம், கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிடலாம். வீட்டில் என்ன பிரச்சனை, யாராச்சும் ஏதாவது தவறுகள் செஞ்சால் அவர்களை மன்னிச்சிடலாம். பேசுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாம். ஸோ அதனால் வார்த்தைகள் தான் நிறைய விஷயங்களை மாற்றிடுது. அதனால் வார்த்தைகள் மேலே நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும், எல்லா விஷயங்களுமே சரியாயிடும். சரியா? அதனால் நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மை, நமக்குள்ளே கொஞ்சம் வேல்யூஸ் கொண்டு வந்துட்டோம்னா நம்முடைய வார்த்தைகள் கண்டிப்பாக உயர்ந்ததாயிரும். ஏன்னா சில நேரங்களில் ரைட் டைமில் ரைட்டான விஷயங்கள் சொல்லாமல் ரைட்டான விஷயத்த ராங் டைமில் கன்வே பண்ணிடுறோம். அப்போ அதனால் சண்டை வந்துடுது. இல்லை, எல்லா பிரச்சனைகள் காரணமே நம்முடைய வார்த்தைகள் தான். அது கூட ஒரு சர்வே சொல்லுது. நம்முடைய வார்த்தைகள் மேலே நம்ம ரொம்ப நல்லா கவனம் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்போ பண்ணலாமா? தியானம் பண்ணலாம். ஸோ கடவுளுடைய மெடிடேஷனாகவே கடவுளுடைய சக்திகளை வாங்கிறது தான். ஸோ அவருடைய சக்திகளை நமக்குள்ளே நிறைச்சிக்கிறது தான். ஸோ நல்லா நேராக உட்காந்துக்கங்க. ஸோ உங்களுடைய 2 கால்களுமே தரையில் படிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஓம் சாந்தின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன், ஓம் சாந்தின்னு முடிப்பேன். ஸோ இங்கே மெடிடேஷன் டைமில் ரெட் லைட் போடுறாங்க. ஸோ ரெட்னாவே நம்முடைய எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 2-3 மினிட்ஸ் நமக்கான ஒரு டைம், நம்ம கூட பேச போகிறோம், நம்ம கடவுளோட பேச போகிறோம். ஸோ அதுக்கான இந்த டைம் தான் மெடிடேஷன். நான் ஓம் சாந்தின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓம் சாந்தின்னு முடிப்போம். உங்களுடைய பார்வையை ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு டைவர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்களை மூடிக்கலாம். ஓம் சாந்தி. நான் என்று மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோடு அமர்ந்திருக்கின்றேன். நான் வசிக்கும் வீட்டை ஆலயமாக, எனக்கு பிடித்தமான ஒரு கோயிலாக மாற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறேன். உண்மையில் நான் ஒரு சக்தி. நான் இரு புறங்களுக்கு மத்தியில் ஒரு மூர்த்தியாக இருக்கின்றேன். இந்த உடல் என்ற கோயிலில் வசிக்கும் நான் உண்மையான மூர்த்தி ஆத்மா. நான் இறைவனின் குழந்தை. நான் தேவதைகளுக்கெல்லாம் மகாதேவன். இறைவனின் குழந்தை. நான் அவருடைய குட்டி தேவதையாக இருக்கின்றேன். இன்று அவரிடமுள்ள அனைத்து குணங்களையும் சக்திகளையும் எனக்குள் நிரப்ப வந்திருக்கின்றார். இறை தந்தை, என்னுடைய அப்பா, எனக்காக இந்த சாந்திதாம் ஹாலிற்கு வந்திருக்கிறார். தன்னை போல் என்னை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். அவரிடமுள்ள முதல் குணத்தை பார்க்கிறேன். நான் எவ்வாறு இருப்பினோ என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு சுயநலமில்லாத உண்மையான அன்பை எனக்குள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்பா, நானும் உங்களை போல்
பலனை எதிர்பாராத அன்பை கொடுக்க போகின்றேன். உங்களைப் போல் அனைவரையும் அரவணைக்கப் போகின்றேன். ஏற்றுக்கொள்கின்றேன். இன்று என்னுடைய மனதில் உள்ள அனைத்து கவலைகளையும் என்னுடைய தந்தைக்கு ஒப்படைத்து விடுகின்றேன். உங்களுடைய கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கடவுள் அப்பா நமக்காக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் இருக்கிறார். அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஸோ உங்கள் மைண்ட் அப்படியே லேஸ் ஆகிட்டே இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்கள் மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் போயிடுச்சு. உங்கள் மைண்ட் ரொம்ப லைட்டாக இருக்குது. கடவுளுடைய வீட்டில் நம்ம ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருக்கோம். என்னுடைய மனசு ரொம்ப சாந்தமாக ரிலாக்ஸ்டாக இருக்கு. இன்னைக்கு கடவுளுடைய வீட்டில் நான் ஒரு உறுதி எடுத்துக்கிறேன். இப்போது முதல் நான் ஒரு தேவி, நான் ஒரு தேவதையாக இருக்கின்றேன். இனிமேலும் இருப்பேன், எப்பொழுதும் இருப்பேன். ஓம் சாந்தி.